السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரில அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் வளங்கள் நிறைந்த புனித ரமலானை நிறைவு செய்து ஷவ்வாலுடைய முதல் ஜும்ஆவில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றோடு ஒரு வருடத்தினுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய 6 நோன்புகளையும் நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தருணத்தில் வலிவேதனைகள் வாழ்க்கைக்கான வழிகாட்டி என்கிற தலைப்பின் கீழ் அல்லாஹ் ரசூலுடைய ஒரு சில வழிகாட்டுதல்களை இந்த ஜும்ஆவினுடைய நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்கான காரணம், சமகாலத்தினுடைய உலகளாவிய நெருக்கடிகளை நாம் அறிவோம். போர்களின் நிகழ்வால், போர் நடக்கக்கூடிய இடங்களில் மக்கள் படக்கூடிய துயரங்களையும், அந்த துயரங்கள் ஒரு விதமாக இருப்பதை நாம் அறிகிறோம். அந்த போரின் தாக்கத்தால் போர் நடக்காத இன்னபிற பகுதிகளில், உலகத்தினுடைய பல பாகங்களிலேயும் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதிலே கூட பல்வேறு சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க துவங்கி இருக்கிறார்கள் என்கிற சூழல்களையும் நாம் அறிந்து வருகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சத்திய விசுவாசியாக நெருக்கடிகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் வழிகளும் ஏற்படும் பொழுது அவற்றை எவ்வாறு அணுக வேண்டும், அது குறித்த பார்வை ஒரு சத்திய விசுவாசியிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். அன்பானவர்களே, பொதுவாகவே வேதனை, கஷ்டம் என்ற வார்த்தை பிரயோகமே மனிதன் அதை பார்ப்பது நெகட்டிவாக. நம்மிலே யாராக இருந்தாலும், மனிதர்களிலே யாராக இருந்தாலும், வேதனைகளும் வழிகளும் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வேண்டும், இறைவா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடு என்கிற எதிர்பார்ப்பு தான் பெரும்பாலும் எல்லா மனிதர்களிடமும் இருப்பது. வேதனைகளற்ற, சிரமங்களற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உலகத்திலே சோதனைகள், நெருக்கடிகள், சிரமங்கள் வருவது என்பது இயல்பானது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் வழியாக உணர்த்துகிறான். துவக்கத்தில் ஓதி காட்டப்பட்ட சூரத்துல் இன்ஷிகாக்குடைய இறைவசனம், யா அய்யுஹல் இன்சான், ஓ மனிதனே, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன் ஃபமுலாகி, இறைவனை சந்திக்கும் நேரம் வரைக்கும் இந்த உலகத்திலே நீ பல உழைப்புகளை, சிரமங்களை மேற்கொண்ட நிலையில் தான் அல்லாஹ்வை நீ சந்திக்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே வாழும் பொழுது
உழைப்புகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே எடுத்துரைக்கிறான். ஆக இப்படிப்பட்ட யதார்த்த நிலையில் இருக்க வேதனைகள் என்பது அதை குறித்த ஒரு பார்வை நமக்கு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும். வேதனைகள் என்பது இறைவனின் புறத்திலிருந்து உண்டான தண்டனையா அல்லது அருக்குடையா? ஒரு சத்திய விசுவாசி ஒரு வேதனையும் சிரமமும் வரும் பொழுது அதனை தண்டனையாக பார்க்கிறானா, அல்லது அது ஒரு அருட்கொடையாக அவனுடைய பார்வையில் படுகிறதா என்கிற ஒரு பரிசோதனை நமக்கு தேவை. ஒரு உதாரணத்திற்கு உலகத்தினுடைய வாழ்க்கையை கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நாம் கற்பனை செய்து பார்த்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலே நமக்கு சிரமமே இல்லை, அப்படியாக நாம் கற்பனை செய்வோம். நாம் நடந்து சென்று கொண்டே இருக்கிறோம், கால் இடறி ஒரு காயம் ஏற்படுகிறது. அந்த காயம் ஏற்பட்டதற்கு பின்னால் அந்த காயத்தினால் உண்டாகிற வழியை நம்மால் உணரவில்லை என்று வைத்துக் கொள்வோம். காயம் பட்டது, ஆனால் அதனுடைய வழியை நம்மால் உணர முடியவில்லை என்றால் அந்த நிலை எப்படி இருக்கும்? அதே போல இன்னொரு உதாரணத்திலே நாம் சொல்வதானால், ஒரு குழந்தை, அந்த குழந்தை தீப்பிடித்து எரிகிறது என்று வைத்துக் கொள்வோம். தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த குழந்தைக்கு தான் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறோம் என்கிற வேதனையை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு ஏற்படவில்லை என்றால் அந்த நிகழ்வு அந்த நேரத்தில் எப்படியானதாக இருக்கும்? இப்படியாக உலகத்திலே வேதனைகள் இல்லாத, வழிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பதுதான் இதனுடைய ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. பவுல் பிராண்ட் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷனுடைய ஒரு சர்ஜன், ஒரு மிகப்பெரிய மருத்துவர், அவர் இந்தியாவிற்கு கூட வந்து நிறைய நாட்கள் தங்கி இருந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டவர். இவர் எந்த துறையில் ஆய்வுகளை மேற்கொண்டார் என்றால், குஷ்டரோகி, தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அந்த நோய் சார்ந்தும் அவர்களுடைய நெருக்கடியான நிலைகள் சார்ந்தும் ஆய்வு செய்தவர். இந்தியாவிலேயும் நீண்ட காலம் இருந்திருக்கிறார். அப்படி இந்தியாவிலே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு குழந்தையை கொண்டு வந்து அந்த மருத்துவரிடத்திலே காட்டுகிறார்கள். இந்த குழந்தை இரவிலே தூங்கும் பொழுது நன்றாக தூங்குகிறது. இரவு தூங்கி விழித்ததற்கு பின்னால் பார்த்தால் அந்த குழந்தையினுடைய உடலில் உள்ள தோள்கள் நிறைய காயப்பட்டிருக்கின்றன. இது எதனால் ஏற்படுகிறது என்பதை எங்களால் அறிய முடியவில்லை என்று அந்த மருத்துவரிடத்திலே சொல்லி சந்தேகத்தை கேட்கிறார்கள், தீர்வை கேட்கிறார்கள். அப்போ ஒரு ஆய்வை மேற்கொள்றார்கள். என்ன நடக்கிறது என்று இரவு நேரத்தில் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர் பரிசோதிக்கிறார். பரிசோதித்து பார்த்தால் ஒரு ஆச்சரியமான, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு தகவல் அவருக்கு கிடைக்கிறது. என்ன தகவல்? இரவு நேரத்தில் அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை தூங்கக்கூடிய அறையில் ஒரு பொந்தின் வழியாக ஒரு எலி வருகிறது. எலி வந்து அந்த குழந்தையை கடிக்கிறது. அந்த குழந்தையினுடைய தோலை காயப்படுத்துகிறது. திரும்பவும் அது சென்று விடுகிறது. இது தினந்தோறும் இரவு நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது. சரி, இப்படியான காயத்தை அடையக்கூடிய அந்த குழந்தைக்கு தெரியாதா ஏதோ ஒரு ஜந்து, ஏதோ ஒரு விஷ ஜந்து நம்மை தாக்குகிறது, நம்மை தீண்டுகிறது என்று அதை தெரியவில்லையா என்றால் அது தெரியவில்லை. அந்த குழந்தைக்கு அந்த எலி கடிக்கும் பொழுது அதனை உணரக்கூடிய ஆற்றல் அந்த தோலுக்கு இல்லை என்பதை அவர் ஆய்வின் வழியாக கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து விட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், இந்த குழந்தைக்கு வலியை உணரக்கூடிய ஆற்றல் இல்லை. இந்த குழந்தைக்கு வலியை உணரக்கூடிய, வேதனை உணரக்கூடிய ஆற்றல் இல்லை. ஒருவேளை என் புறத்திலிருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை இந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் நான் சன்மானமாக கொடுப்பதாக நினைத்தால் நான் வலியை தான் சன்மானமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த ரிசர்ச்சின் வழியாக அதற்கு பின்னால் அவர் எழுதிய ஒரு புத்தகம் தான் கிஃப்ட் ஆஃப் பெயின். வலி என்கிற ஒரு அன்பளிப்பு என்கிற அடிப்படையில், வலி என்பது ஒரு மிகப்பெரிய சன்மானம் என்கிற அடிப்படையில் புகழ்பெற்று ஒரு நூலை எழுதுகிறார் என்பதை அந்த பவுல் பிராண்டினுடைய வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் விளங்க வேண்டியது, மனித வாழ்க்கையில் வழி கூட பல நேரங்களில் அருட்கொடையாக மாறுகிறது என்பதுதான் இங்கே நாம் உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே வழிகளும் வேதனைகளும் மனித வாழ்க்கையில் வருவதும் அதனை எதிர்கொள்வதும் ஒரு சத்திய விசுவாசியை பொறுத்தளவிலே அதனை அருட்கொடையாக சில நேரங்களிலே பார்க்க வேண்டியது இருக்கிறது என்பதை இது போன்ற விஷயங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. இங்கே மனிதனுக்கு வழிகள் என்பதும் வேதனைகள் என்பதும் சோதனைகள் என்பதும் யதார்த்தமானது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு சத்திய விசுவாசி அதனை எவ்வாறு எதிர்கொள்கிறான் என்பது மிக முக்கியமானது.
அதற்கு இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. இரண்டு விதத்திலே எதிர்கொள்ளலாம். ஒன்று பாசிட்டிவாக, இன்னொன்று நெகட்டிவாக. ஒரு வேதனையும் ஒரு சிரமமும் வந்துவிட்டது என்பதை அவன் எதிர்கொள்ளும் பொழுது, ஆகா இப்படி வந்து விட்டதே, எனக்கு ஒரு மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டு விட்டது என்று அழுது புலம்பி அதனை ஒரு பெரிய சோதனையாக, ஒரு பிரச்சனையாக கருதுகிற ஒரு மனப்பான்மை, இது நெகட்டிவான ஒரு மனப்பான்மையாக நாம் பார்க்கிறோம். இன்னொன்று பாசிட்டிவான மனப்பான்மை. அப்ப இந்த வேதனையும் சோதனையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், கொடுக்கப்பட்ட இந்த வேதனையும் சோதனையும் எதிர்காலத்திலே ஒரு வளமான வாழ்க்கைக்கான வழி என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய விதத்திலான ஒரு பாசிட்டிவான மனோநிலை. இந்த இரண்டு மனோநிலைகளில் ஒரு அடியான் சத்திய விசுவாசியை பொறுத்தளவில் அவன் பாசிட்டிவான மனநிலையை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். எப்பொழுது அவன் பாசிட்டிவாக நேர்மறையாக அதை குறித்து சிந்திக்கிறானோ, அவனுக்கு எதிர்காலத்தினுடைய எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய ஆற்றல்கள் நிறைந்ததாக மாறி போகிறது என்பதை இஸ்லாம் மிகப்பெரிய வழிகாட்டுதலாக நமக்கு கொடுக்கிறது. பல நபர்களுடைய யதார்த்த வாழ்க்கையினுடைய உதாரணங்களை நாம் எடுத்து பார்த்தாலே அதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கஷ்டங்களை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள், சிரமங்களை அவர்கள் எவ்வாறு எதிர்நோக்குகிறார்கள் என்பதை அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையில் நமக்கு உதாரணம். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம எல்லாரும் ட்ரெயின்ல பயணம் செய்திருப்போம். ட்ரெயின்ல பயணம் செய்யும் பொழுது அந்த ட்ரெயினுடைய சப்தத்தை குறைப்பதற்காக அந்த சப்தம் கூட பல நேரங்களில் நமக்கு டிஸ்டர்பா இருக்கும். இன்றைக்கும் கூட ட்ரெயின்ல பல கேட்டகரிஸ் இருக்கு. சாதாரண ரிசர்வேஷன் ஒரு மாதிரி இருக்கும், அன்ரிசர்வ்ட் ஒரு மாதிரி இருக்கும். தேர்ட் ஏசி ட்ரெயின் போறது என்ன செய்யாது, தெரியாது. தேர்ட் ஏசிக்குள்ள இருந்தா சப்தம் என்னவாயிடும், ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடும். அப்படியே வண்டி போயிட்டே இருக்கும், கண்ணாடி வழியா நல்லா ரசிச்சுக்கிட்டே வருவோம். ஆனா அது எங்க வராது, சாதாரண ரிசர்வ்ல வராது. ஆனால் உண்மையில் யோசித்து பார்த்தால், அந்த ரயில் பயணத்தில் நாம் கடந்து போகக்கூடிய பல பாதைகளில் அந்த ரயில் தண்டவாளத்தினுடைய இரு ஓரங்களிலேயும் பல்லாயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருப்பதை பார்க்கிறோம். அங்கதான் அவங்க வசிக்கிறாங்க. காலங்காலமாக அங்கேதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தினுடைய சப்தங்களை நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை. அதனை நம்ம என்ன பண்ணல, ரிசீவ் பண்ண முடியல. அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப கசப்பா இருக்குது. ஆனால் அதனுடைய இரு ஓரங்களிலேயும் வசிக்கக்கூடிய மக்கள் காலங்காலமாக அந்த ரயிலினுடைய சப்தங்கள் தான் அவர்களுக்கு தாளாட்டு. சொல்ல போனா அந்த சப்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. அப்ப இங்கே ஒரு கஷ்டம், அதனை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து அது சுகமாக மாறுகிறது, எதிர்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து அது தீர்வாக மாறுகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தால், ஒரு விசேஷம் நடக்கிறது என்றால் ஜெனரேட்டர் ஓட்டி விடுவாங்க. ஓட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். அவர் ஓட்டி விட்டுட்டு அந்த ஜெனரேட்டருடைய சப்தத்திலேயே தான் எல்லா வேலையும் செய்வார். அந்த ரூம்லயே தான் அவர் இருப்பார், அங்கேயேதான் தூங்குவார். ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் அங்கேதான் அவர் படுத்து இருப்பார், அவங்களுடைய நேரங்களை கழிப்பார். இங்க நாம் புரிய வேண்டியது, ஒரு கஷ்டத்தை நாம் எவ்வாறு உணர்கிறோமோ, அதனை எவ்வாறு ரிசீவ் செய்கிறோமோ, எப்படி எதிர்கொள்கிறோமோ, பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக, அதனை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளும் மாறி போகிறது. இன்றைக்கு நம்முடைய அன்றாட லைஃப் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா கேஸ் தான். கேஸ் தான் ஒரு பெரிய போராட்டமாக மாறி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஷேரிங். நீங்க இங்க புக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இதாகும், அங்க புக் பண்ணீங்கன்னா தான் இதாகும், இங்க உங்களுக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான். 10 நாள்ல எல்லாம் வரவே இல்லை, எங்களுக்கு 20 நாள் ஆச்சு. இதேதான் நமக்கு சமீப காலமாக உள்ள பேச்சுக்களாக இருக்கு. கடந்த 1 வாரம் தான் பேசிட்டு, அப்போ நடராஜா பங்க்ல காலையில எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு, நீங்க வண்டி என்ன செய்ய முடியாது, ஓட்டவே முடியாது, நம்ம வாழ்க்கையை ஓடாதுங்கிற மாதிரி ஒரு. அப்ப இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும் பொழுது, இதை நாம் பேசுவதற்கு, இந்த தலைப்பை நாம் எடுத்ததற்கான காரணம், ஒரு சத்திய விசுவாசியை பொறுத்தளவில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட எதிர்கொள்ள முடியாத நிலையில் சமகாலத்தினுடைய சூழல்கள் அவனை தள்ளுகிறது என்றால், அவனுடைய ஈமானுக்கான பரிசோதனை மிக அவசியமானது என்பதுதான் இன்றைக்கு நடப்பில் இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே வழிகளும் வேதனைகளும் சிரமங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது அதனை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம், அந்த வேதனைகளோடு சிரமங்களோடு எவ்வாறு நாம் ஒன்றி போகிறோம், அடாப்ட் ஆகி போகிறோம் என்பது மிக முக்கியமானதாக இஸ்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் பலரும் அதோடு இணங்கி போகிற தன்மையை இழந்து போகிற காரணத்தினால் அந்த வாழ்க்கை மிக நெருக்கடியானதாக சொல்ல போனால், இஸ்லாத்தினுடைய அந்த பார்வையை விட்டும் அவர்கள் அகன்று வேறு ஏதேதோ சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு சூழல்களை இன்றைக்கு பரவலாக நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் என்பது, உங்களுக்கு ஒரு சோதனையோ சிரமங்களோ வருகிறது என்றால், அது அல்லாஹ்வின் உரத்திலிருந்து உண்டான ஒரு விழிப்புணர்வு. அல்லாஹ் உங்களை தட்டி எழுப்புகிறார்.
ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை நோக்கி நீ வேகமாக ஓட வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை ஒரு சைக்கிளையே அல்லாஹ் தஆலா அங்கே கொடுக்கிறார். ஒரு அலாரம் அங்கே அடுக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். அப்படித்தான் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அறிஞர்களுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பல உதாரணங்களோடு பல வரலாற்று நிகழ்வுகளோடு நாம் இந்த விஷயத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க வேதனைகள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு தருணங்களும் வேதனைகளை தவிர வேறொன்றும் இல்லை. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை பெற்றுக் கொண்டு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வரும்பொழுது ஆறுதல் சொல்கிறார்கள். ஆறுதல் சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்துகிற அந்த சந்தர்ப்பத்தில் அடுத்து அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை பெருமானாருக்கு இறக்கி வைத்தது. என்ன வசனம்? முத்தத்தினுடைய முதல் வசனங்கள். யா அய்யுஹல் முத்தத்திர், ஓ போர்வை போர்த்தி இருப்பவரே, கும் எழுந்திரீங்கள், ஃபஅன்திர், அல்லாஹ்வினுடைய அடியார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை நீங்கள் துதித்து அவனை போற்றுங்கள், வஸியாபக ஃபத்ஹிர், உங்களுடைய ஆடை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள், வர்ருஜஸ ஃபஹ்ஜுர், எது பாவங்கள் அவற்றை விட்டும் தவிர்த்திருங்கள் என்று சொல்லி இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் அங்கே இறக்கி அருளி அங்கே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வழிகாட்டுதல் என்ன? இனி முடங்கி கிடக்கிற அந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம். வேதனை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பு பாரதூரமானதுதான், ஒரு மிக பெரும் சுமைதான். என்றாலும் கூட அவற்றை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எழுந்து அதனை செயலாற்றுவதற்கு நீங்கள் முனைந்தால் அதனை உங்களால் செய்ய முடியும் என்கிற அடிப்படையிலான வழிகாட்டுதலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததை அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். அறிஞர்களிலே முஹம்மது அலி ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை ஆங்கிலத்தில் இப்படி எழுதுகிறார்கள்: ஐ எம் கிரேட். நான் ஒரு கட்டத்தில் என்னை நான் நினைத்துக் கொண்டிருந்தது நான் ரொம்ப கிரேட், சூப்பர். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற கல்வி அறிவு, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த ஞானம், இவற்றையெல்லாம் வைத்து நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் நாம் ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறோம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு நோய் வந்ததற்கு பின்னால் என்னுடைய மனோநிலை இப்படி இருக்கிறது. அல்லாஹ் ஏன் இப்படி கொடுத்திருக்கிறான் என்றால், டு ரிமைண்ட் மீ ஹி இஸ் தி கிரேட்டஸ்ட். அல்லாஹ் எனக்கு உணர்த்துகிறான், அவன்தான் சிறந்தவன், அவன்தான் இந்த உலகத்திலே மிக பெரும் ஆற்றலுடையவன் என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்குத்தான் எனக்கு இப்படிப்பட்ட சோதனையை, நோயை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று அந்த அறிஞர் சொன்ன செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்த வருவது. இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சரியான பாதையில் சரியான கண்ணோட்டத்தில் பயணிப்பதற்கான ஒரு வழியாகத்தான் அல்லாஹு தஆலா வேதனைகளை, சோதனைகளை இந்த உலகத்திலே கொடுக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சூரத்துல் அன்ஆமினுடைய 42வது இறைவசனத்தில் அல்லாஹ் இதனை இப்படி சுட்டி காட்டுகிறான்: அவர்களுக்கு நாம் கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் நாம் அவர்களுக்கு திடீரென்று கொடுக்கிறோம். அப்படி கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் தங்களுடைய கெட்ட கெட்ட குணங்களை எல்லாம், என்னால் முடியும், ஆணவம், பெருமை, இவற்றையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி முழுக்க முழுக்க எனக்கு பணிந்து நடப்பவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்குத்தான் அவர்களுக்கு நெருக்கடிகளை, சோதனைகளை நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமினுடைய அந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறான் என்றால் அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிற காலகட்டங்களில் பாவச் செயல்களில் ஈடுபடுவது உண்டு. பொதுவாக அப்படித்தானே. ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் போது அல்லாஹ்வை நினைப்பது மிக மிக குறைவாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மறந்த அந்த தருணங்களில், நினைக்காத தருணங்களில் அவன் அப்படியே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவனுடைய ஆரோக்கியத்திற்கு நேர்மாறான ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், ஒரு நோயை கொடுப்பான். இதன் வழியாக அல்லாஹ் உணர்த்த வருவது என்ன? நீ வெளிப்படைந்து கொள், நீ செல்லக்கூடிய பாதை சரியல்ல, நீ போகக்கூடிய அந்த வழிகள் சரியானதல்ல, நீ படைக்கப்பட்டது இதற்கல்ல, உனக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் வலிமையையும் ஆற்றலையும் கொடுத்தது இப்படியாக நீ செயல்படுவதற்கு அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு சின்ன ஒரு நெருக்கடி அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும் கூட அங்கே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. எனவே சோதனைகள், கஷ்டங்கள் என்பது அல்லாஹ் நம்மை ஒரு நேரான பாதையில் செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சில நேரங்களில் சோதனைகளை நாம் போதனைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் எதிர்காலத்தில் வரவிருக்கிற பல்வேறு நெருக்கடிகளை, மிகப்பெரிய ஆபத்துகளில் இருந்து மனிதனை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக அல்லாஹ் தஆலா சோதனைகளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சோதிக்கப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம் என்றால் எதிர்காலத்தில் அது ஒரு வளத்திற்கான, சந்தோஷத்திற்கான ஒரு வழிகாட்டுதல், அதற்கான ஒரு முன் அறிவிப்பு தான்
இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் என்பது. ஆங்கிலத்திலே சொல்வது போல பிரிட்ஜ் டு பிளஷர், சந்தோஷத்திற்கான ஒரு பாலம் தான் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களும். எனவே அதனை அந்த விதத்திலே நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதானால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாற்றுவதற்கு எத்தனை பிசினஸ்களை செய்யறது உண்டு, வியாபாரங்கள், தொழில்களை முன்னெடுப்பது உண்டு. பல தொழில்களை, பல முயற்சிகளை செய்ததற்கு பின்னாலும் திரும்ப திரும்ப இழப்புகள், அதே போல அதிலே ஏற்படக்கூடிய லாசுகள், இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்களை நாம் மனிதர்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம். அப்ப திரும்ப திரும்ப லாஸ் என்ன, ஒரு கட்டத்திலே அவனுக்கு புரிந்துவிடும், நமக்கு எது வரும், நமக்கு எது வராது, நாம் எதற்கு செட் ஆகும் என்பதை திரும்ப திரும்ப அவன் அடிபடும் போதுதான் கடைசியாக புரிந்து கொள்கிறான். ஒரு கட்டத்திலே எனக்கான தேர்வு இதுதான், எனக்கான சரியான துறை இதுதான், எனக்கான சரியான வேலை இதுதான், இதை விட்டுவிட்டு நான் எதையோ தேர்வு செய்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கப்பெறுகிறது என்றால், பல நேரங்களில் அவன் தோல்வி, நெருக்கடி, சிரமங்கள் திரும்ப திரும்ப அதை அடைந்து கொண்டதற்கு பின்னால் தான் அவனால் அதனை புரிந்து கொள்ள முடிகிறது. கடைசியில இதுதான் நமக்கு இந்த துறைதான் என்பதை புரிந்து கொண்டு அதுல மேல வருவான். மேலே வந்ததற்கு பின்னால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அப்படியே திரும்பி பார்த்தா அவனுக்கு வெற்றி எது தெரியுமா? இவன் அடைந்தானே, இவன் எந்த துறையை தேர்வு செய்து கடைசியில் இதுதான் எனக்கு வரும் என்று சொல்லி எதன் மூலமாக லாபம் சம்பாதித்தானோ அது அல்ல வெற்றி. மாறாக எங்கே திரும்ப திரும்ப தோற்று போய் கொண்டே இருந்தானோ அதுதான் இவனுக்கான வெற்றிக்கான முதல் காரணியாக இருந்தது. உண்மையில் அதுதான் வெற்றி. அப்ப தோற்று போவது என்பதும் சோதனைகளை அனுபவிப்பது என்பதும் எதிர்காலத்திலே வளமான வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இஸ்லாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. தோல்விகளையும் சோதனைகளையும் வழிகளையும் நெருக்கடிகளையும் நாம் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பாக பார்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய அடிப்படையிலே இதனை நாம் சிந்திக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஹதீஸ் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு நபி மொழியிலே பெருமானார் சொல்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய நிலைகள், காரியங்கள் மிகவும் ஆச்சரியத்திற்குரியது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைருன், அவனுடைய ஒவ்வொரு காரியமும் நலவானதுதான். எப்படி? வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், இது முஃமினை தவிர யாருக்கும் கிடைக்கப்பெறாது. முஃமினுடைய நிலைகள் வேறு யாருக்கும் அமையாது. அவனுக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நல்லதாக மாறி போகிறது. அவனுக்கு ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமையோடு இருக்கிறான், அப்பொழுதும் அது அவனுக்கு அது அவனுக்கு நலமாக மாறி போகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே கஷ்டத்தை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோமோ அதை பொறுத்து அது நலவாக மாறுகிறது. மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் சொல்கிறார்கள், மா யுஸீபுல் முஸ்லிமு மின் நஸபின் வலா நஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா ஹம்மன் ஹத்தா ஷௌகத யுஷாகிபுஹா, ஒரு மனிதனுக்கு, ஒரு அடியானுக்கு அவனுக்கு ஏற்படுகிற கவலை, கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அவனுக்கு நலவாகத்தான் மாறி போகிறது. எதுவரைக்கும் என்றால், அவனுடைய காலிலே ஒரு முள் தைக்கிறது என்றால், ஒரு முள் குத்துகிறது என்றால் அந்த வேதனையும் கூட அவனுக்கு நலவுதான். பெருமானார் சொல்கிறார்கள், இப்படி யாரெல்லாம் கஷ்டங்களை அடைந்து கொண்டு பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா, அவனுடைய பாவங்களுக்கான பரிகாரமாக இந்த செயல்களை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் வருவது அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அதை வைத்து அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எதிர்காலத்திலே நமக்கு வளங்களை கொடுக்கிறான், அல்லது இருக்கிற நெருக்கடிகளுக்கான பாடங்களாக அவற்றை மாற்றுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒன்று இம்மையில் அது பலன் தரும், இல்லாவிட்டால் மறுமையில் அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் அந்த வேதனைகள் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்பதை நெகட்டிவாக, அதனை எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய தன்மை ஒரு சத்திய விசுவாசி இடத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். இது நம்மை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நாம் இவ்வாறான வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே போல பிறரை வழிநடாத்தும் பொழுது நம்ம அடுத்தவர்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் மிக்க ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் என்று நினைத்தார்கள். அது தாயினுடைய பயணத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வேதனைகளாக இருக்கட்டும், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இஸ்லாத்திற்கு மிக பெரும் பக்கபலமாக இருப்பார்கள் என்கிற அந்த வார்த்தைகள் தான் பெருமானாருடைய வாயிலிருந்து வெளியானது அந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட.
ஆனால் இன்றைக்கும் நீங்கள் தாயிஃபை எடுத்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் இஸ்லாத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலுக்கு அந்த மக்கமா நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களிலே தாயிஃப் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டாக இன்றைக்கும் இருக்கிறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேதனைகளுக்கு பின்னால் கிடைத்த ஒரு மிகப்பெரிய லாபம், வெற்றி என்று சொல்லலாம். அதே போல உத்பத் இப்னு கஸ்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர்கள் அகபாவினுடைய உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு உணவுகள் கூட இல்லாமல் இலை தலைகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். சஹாபாக்கள் ஒரு மிகப்பெரிய வேதனையை சந்தித்தார்கள். பின்னால் இந்த உத்பத் இப்னு கஸ்வான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் யமன் தேசத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்ட சமயத்தில் அந்த மக்களுக்கு முன்னால் ஒரு கவர்னராக நின்று உரையாற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உத்பத் இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அகபா உடன்படிக்கையில் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட அந்த காலகட்டங்களில் தாங்கள் அனுபவித்த அந்த வேதனைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என்ன வேதனை? அவர்கள் தங்களுக்கு ஆடை இல்லாமல், சரியான ஆடை அணிந்து கொள்வதற்கு இல்லாமல் அவரோடு இன்னொரு நபித்தோழரும் சேர்ந்து அப்படியே தெருக்களிலே சுற்றி சுற்றி வருவார்கள். தங்களுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு துண்டு துணி கிடைக்காதா என்று அப்படியே ஓடி வந்த ஒரு தருணம் இருந்தது எங்களுக்கு. அப்படி நாங்கள் ஓடி வரும் பொழுது ஒரு இடத்திலே ஒரு துண்டு துணியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த துணியையும் கூட இரண்டாக பிடித்து அவருக்கு பாதி நான் பாதி என்பதாக எடுத்துக்கொண்டோம். அப்படியெல்லாம் வேதனைகளை அனுபவித்த ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் இதே இடத்தில் உங்களுக்கு முன்னால் ஒரு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல இறைவன் வழங்கி இருக்கிறான் என்று அந்த கடந்த காலத்தினுடைய நெருக்கடியான நிலையை உணர்த்தக்கூடிய வகையிலான உரையை அந்த மக்களுக்கு உத்பத் இப்னு கஸ்வான் என்கிற நபித்தோழர் செய்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அப்ப எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் ஆறுதல்களும் இருக்கிறது என்பதுதான் இது போன்ற வழிகாட்டுதல்கள், நிகழ்வுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்களாக இருக்கின்றன. அப்போ நாமும் கஷ்டத்தை அனுபவிப்பதற்கான ஒரு முனைப்பு காட்ட வேண்டும். அதை ஒரு சங்கடமாக, ஒரு மிகப்பெரிய சிரமமாக கருதாமல் நிச்சயமாக இதன் மூலம் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இன்றைக்கு நாம சிறைவாசிகள் ஒரு மிகப்பெரிய சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடல் ரீதியான கஷ்டங்களை, வேதனைகளை, நோயினால் கஷ்டப்படக்கூடிய பல்வேறு சிரமங்களை, எந்த தகுந்த காரணமும் இல்லாத ஒரு சிறைவாசம், அதை தாண்டி அவர்களுக்கு அங்கே ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சுகம் நிச்சயமாக இருக்கிறது என்பதுதான். இன்றைக்கு போர்க்களங்களை இன்றைக்கு முஸ்லிம் உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காலங்காலமாக பலஸ்தீனிலிருந்து தொடங்கி இன்றைய ஈரான் வரைக்கும் உண்டான எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலும் கடும் நெருக்கடிகளும் சோதனைகளும் இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு வளமான ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது, ஒரு வளமான சுபிட்சமான வாழ்வு இருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம். என்ற வார்த்தை சொல்வதற்கும் மிக கடினமானது, சந்திப்பதற்கும் மிக கடினமானதுதான் என்றாலும் கூட அதற்கு பின்னால் சொல்வதற்கும் எதிர்கொள்வதற்குமான யூஸ்ர் என்கிற இலகுவான ஒரு வார்த்தையும் வாழ்க்கையும் இருக்கிறது என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடங்களாக கொடுக்கின்றன என்பதை அன்பானவர்களை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பயிற்சி நமக்கு மிக மிக அவசியமானது. அதை நம்ம எதிர்கொள்ளணும். அதை எவ்வாறு எதிர்கொள்வது? அது சின்ன சின்ன நம்முடைய அன்றாட தேவைகளில் இருந்து இஸ்லாத்திற்காக நாம் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்புகள் வரைக்கும் அதனை மனமுவந்து சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனோநிலையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இருக்கிறது. அதே போல நம்மை சார்ந்தவர்களுக்கும் அந்த வழிகளை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் நம்ம காலம் ஃபுல்லா வழியை சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? குறிப்பிட்ட நேரத்துல நம்மை சார்ந்தவர்களுக்கு எந்த வழிகளையுமே கொடுக்கறது இல்லை. குறிப்பாக அடுத்த ஜெனரேஷனை வளர்த்தெடுப்பதில் எந்த சிரமங்களையும் கடந்த காலத்தை கூட கொடுக்காததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எந்த விதத்திலையுமே இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல உள்ள அந்த ஜெனரேஷன் கண்குளிர்ச்சியே கிடையாது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன். இறைவா, எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக்கு என்கிற அந்த பிரார்த்தனையை செய்ய முடிகிறதை தவிர பிரார்த்தனை என்னவா மாட்டேது, நடைமுறைக்கு வரமாட்டேது. ஏன் நடைமுறைக்கு வருவதில்லை? பிரார்த்தனை என்பது முறையாக செயல்பட்டு விட்டு பிரார்த்தனை செய்தால் பரவாயில்லை. பிரார்த்தனை மட்டும்தான் இன்னைக்கு வேலை செய்யாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை நம்ம சத்திய விசுவாசியாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை என்பது அதற்குண்டான செயல்பாடுகளோடு இருக்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் ஹராமை சாப்பிட்டுக் கொண்டே வருகிறான், ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு இறைவா என் பிரார்த்தனைகளை நீ அங்கீகரித்துக் கொள் என்றால் அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் அங்கீகரிப்பதில்லை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல். எனவே குழந்தை வளர்ப்பின் விஷயத்திலே கூட பிரார்த்தனைகள் மட்டும் நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்குவதில்லை. அவர்களுக்கு நாம் என்ன பயிற்சிகளை கொடுக்கிறோம், அவர்களுக்கு என்ன நாம் வழிகளை கொடுக்கிறோம், ரொம்ப முக்கியமானது.
நம்ம சாதாரணமாக ஃபஜ்ருடைய நேரத்திலே குழந்தைகளை எழுப்பி விடுவதில் சுணக்கம் காட்டுகிறோம். வீட்டினுடைய சில பணிகளை, பெரியவர்களுக்கான சில பணிவிடைகளை செய்வதில் சுணக்கம் காட்டுகிறோம். அன்றாட நம்முடைய தேவைகளை, வீட்டு தேவைகளை பிள்ளைகளிடத்திலிருந்து சொல்லி அதனை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கூட நினைப்பதில்லை. ஏன் இந்த வேலைகளை நாம் கொடுப்பதில்லை என்றால் அந்த பிள்ளைகள் நாம் பட்ட சிரமம் மாதிரி அவங்க படக்கூடாது. அதனாலதான் சுகத்தை சிறு வயதிலிருந்தே கொடுக்கிறோம். அந்த சுகத்தை கொடுப்பதனுடைய விளைவாக மிக பெரும் வழிகளை கொடுத்து விட்டு செல்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு உண்டு. கடந்த ரமதானிலே கூட ஒரு மாணவனை நாம் இழந்தோம். அந்த இலக்கிற்கு பின்னால் உள்ள காரணிகளை இப்போ நாம் அறிவதற்கு இல்லை. இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஏதேனும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் கல்வி பயிரக்கூடிய காலங்களில் இன்றைக்கும் கூட நம்முடைய மஹல்லாவிலே பல கிலோமீட்டர்கள் நடந்து போய் டியூஷன் அட்டன் பண்ணிட்டு வரக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, நாம் வாழக்கூடிய காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கான பயிற்சிகளை கஷ்டங்களின் வழியாக கொடுக்க வேண்டும். அதுதான் சுகங்களாக மாறும். யாருக்கான சுகங்களாக மாறும்? நமக்கான சுகங்கள் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கான சுகங்கள், பிள்ளைகளுக்கான எதிர்காலமாக அது மாறும். அந்த வழிகளை நாம் கொடுப்பதில்லை என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. எனவே இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல்களை பொறுத்தளவில் பிறருக்கும் நாம் சில வழிகாட்டுதல்களை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டும், சிரமங்களை கொடுத்து பழக்க வேண்டும். அது மிகப்பெரிய சுபிட்சமான வாழ்க்கைக்கான வழியாக அமையும். ஒரு உதாரணம் சொல்வார்கள், அந்த பட்டர்ஃபிளை, அந்த பறவைகள், பட்டாம்பூச்சி எப்படி வெளியே வருகிறது இந்த உலகத்திற்கு, அதனுடைய அந்த சிரமமான நிலைகள், அந்த கம்பளி பூச்சியினுடைய அந்த நிலையில் இருந்து சிறு சிறு கீரல்களை தன்னுடைய வாய்களினால் அல்லது தன்னுடைய இறக்குகளினால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி கடைசியில் அது வெளியிலே வரக்கூடிய தருணம் என்பது சாதாரணமானதல்ல. அதை நீங்க யூடியூப்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு சிரமப்பட்டு வெளியிலே வருகிறது. இதை பார்க்கிறான்னு ஒருத்தன், அது இவ்வளவு சிரமப்படுறது. ஒரு ஜீவராசி தான் வெளியிலே வந்தால் பறக்க போகிறது, ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு வரணும்னு சொல்லி ஒரு சின்ன பிளேட் எடுத்து அந்த கம்பளி பூச்சியினுடைய மேற்பாகத்தை அப்படியே கீறி விடுறான். கீறி விட்டு வெளியிலே வரக்கூடிய அந்த பட்டாம்பூச்சி பறக்க முடியல. அது பறப்பதற்கு முயற்சி செய்கிறது, கீழே விடுகிறது. இது எதனால் ஏற்படுகிறது என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லும் பொழுது, அந்த பட்டாம்பூச்சியினுடைய இயல்பு மேலே உயரம் பறப்பதற்கும் அழகாக வண்ணத்து பூச்சியாக பறப்பதற்கும் பின்னால் அது முதலில் ஏற்படுத்திக் கொள்கிற அந்த கஷ்டங்கள், அந்த இறகுகளுக்கு கிடைக்கிற அந்த பலம் என்பது அதுவாக முட்டி முட்டி தள்ளி தள்ளி வெளியிலே வரும் பொழுதுதான் அந்த இறகுகளுக்கு அந்த பறக்கக்கூடிய அந்த சக்தியை அந்த பட்டாம்பூச்சிகள் பெறுகின்றன. அதன் மூலமாகத்தான் அது ஒரு மிக உயரமான இடத்தை அடைகின்றன என்பது இதனை சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய செய்தியாக இருக்கிறது. இதேதான் எல்லாருக்குமானது. எப்போது நாம் கஷ்டங்களை அனுபவிப்பதற்கும் வேதனைகளை அனுபவிப்பதற்கும் தயாராக இருக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. நம்முடைய சந்ததிகள் விஷயத்திலையும் அதனை யோசிக்க வேண்டும். சுகப்பிரசவம் நல்லதா, ஆபரேஷன் நல்லதா? அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு எதை விரும்புறாங்க? ஆபரேஷனை நிறைய விரும்புறாங்க. அதுவும் இன்றைக்கு இருக்கிற மாடல் உலகத்தில் கஷ்டமா பட்டுக்க முடியாது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீங்க ஏதாவது ஒரு மாற்றமா ஏதாவது பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது அல்லவா? ஆனால் உண்மையில் சுகப்பிரசவத்தினால் அந்த வழிகளை பொறுத்து கொண்டு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த கிரியேட்டிவ் மைண்ட், அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த உடல் ரீதியான வலிமைகள் ஆபரேஷன் வழியாக பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை என்பதுதான் மருத்துவ ஆய்வுகள் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. ஆனா இன்றைக்கு எது விருப்பமாக இருக்கிறது என்றால், டேட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு ஏதாவது எதிர்பார்க்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். அந்த நேரத்தில் டாக்டர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்னும் செகண்ட் மாறாம வர சொல்லி இருக்கிறார். அதனால நம்ம தள்ளி போனோம்னா பெரிய பிரச்சனையாகணும் போறாங்க. ஆபரேஷன் முடிச்சுட்டு குழந்தைகளை பெற்றெடுத்து வந்து விடுகிறார்கள். ஆனால் பின்னால் அவர்கள் உடல் ரீதியாகவும் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திலேயும் பல்வேறு வகையான இன்னல்களை சந்திக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதுதான் ஆய்வுகள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே போராட்டங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தல் என்பது ஸ்ட்ரகிள் என்கிற வார்த்தைக்கு பின்னால் ஸ்ட்ரகிள், இன்றைக்கு ஸ்ட்ரகிள் என்றால் நாளைக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். ஸ்ட்ரகிள் அது இன்றைக்கு ஸ்ட்ரகிளாக இருப்பது நாளைக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறும். இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எங்கு புரட்டி பார்த்தாலும் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, சோதனைகளுக்கு பின்னாலும் நெருக்கடிகளுக்கு பின்னாலும் தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் அஹஸிபன்னாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்வதால் மட்டும் அவருக்கு எதுவும் வராது என்று அடியார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவார்கள். சோதனைக்கு பின்னால் தான் ஈமானுடைய உண்மையான நிலைகளை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நடக்கக்கூடிய போர்க்களங்களாக இருக்கட்டும், அதிலே வெடி சத்தங்கள் இருக்கிறது.
அங்கே எங்கு திரும்பினாலும் ஒரு மிகப்பெரிய பதட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பதட்டங்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அது நமக்கு பாசிட்டிவான உணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ஈமானிய உணர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த உணர்வுகளைத்தான் அங்க இருக்கக்கூடிய சத்திய விசுவாசிகள் பெண்கள் அடக்கம் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் இங்க ஏதேதோ இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? குறிப்பாக பெண்கள் எரிவாயு இல்லைன்னா அந்த வீட்டு பொருட்களை அந்த கேஸ் இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப கவலை யாருக்குதான் இருக்கும்? பெண்களுக்கு தான் இருக்கும். ஆனால் அங்கே அந்த வெடி சப்தங்களுக்கு மத்தியில் அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன? போட்டி போட்டுக் கொண்டு தங்களிடத்தில் இருக்கிற அணிகலன்களை, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை இதோ இந்த போர்க்களத்திற்காகவே நாங்கள் கொடுக்கிறோம் என்கிற அந்த காட்சிகளைத்தான் அங்கே ஈரானிய மக்களிடத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. என்றால் இதில் நமக்கு படிப்பினைகள் இருக்கிறது. சோதனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோமோ அதை பொறுத்து எதிர்காலம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒரு மிகப்பெரிய சுபிட்சமான நிலையை நோக்கி அந்த நிலைகள் நம்மை நகர்த்தி செல்லும் என்பதை நாம் உணர்ந்து செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் எந்த சோதனைகளாக இருந்தாலும் அவற்றை இஸ்லாத்தின் வழியை எதிர்கொண்டு அல்லாஹ்விற்கு பிடித்தமான அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.